என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்தித்து ஆவிக்குரிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டின நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத் தந்தையே, இந்த அருமையான ஓய்வு நாளில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கடந்து போக இருக்கின்றோம். அப்பா, எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்து தேவ ரகசியங்களை எங்கள் இருதயங்களில் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகும் காரியம் ஆதாமின் விலா எலும்பு. உங்கள் அனைவருக்கும் ஆதாமின் ஏவாளின் கதை தெரிந்ததே. ஆதாமின் விலா எலும்பில் ஒன்றை கர்த்தர் எடுத்து ஏவாளை உருவாக்கினார் என்றும், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் இன்றைய ஆண்களுக்கு எப்படி 12 விலா எலும்புகள் இருக்க முடியும்? ஒன்று குறைவாக அல்லவா இருந்திருக்க வேண்டும்? அப்படியானால் நம் வேதாகமத்தில் இருப்பது உண்மைதானா? உண்மையாக இருந்தால் ஆதாமிற்கு எடுக்கப்பட்ட அந்த விலா எலும்பு நமக்கு மீண்டும் முளைத்தது எப்படி? இப்படி பல கேள்விகள் நம் அனைவருக்கும் வந்திருக்கும். இப்போது அதற்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு சொல்லவிருக்கின்றார். என்னவென்றால், ஆதாமிற்கு கொடுக்கப்பட்ட எலும்பும் உண்மைதான், அதிலே ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்ததும் உண்மைதான். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏவாள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருந்தாலும் ஏவாளை உருவாக்க நம் ஆண்டவர் ஆதாமிற்குச் செய்தது ஒரு அறுவை சிகிச்சை, சர்ஜரி, அவ்வளவுதான். எப்படி என்று கேட்கிறீர்களா? வாசிப்போம். ஆதியாகமம் 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆதாமிற்கு அயர்ந்த நித்திரை வரச் செய்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் இன்றைய மயக்க மருந்து, அனஸ்டீசியா துறைக்கெல்லாம் முன்னோடி என்றே சொல்லலாம். ஆதாமிற்கு அயர்ந்த நித்திரை வரச் செய்து அவரின் விலா எலும்பில் ஒன்றை அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்து பின்பு அந்த இடத்தை மாம்சத்தால் அடைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமாக நம் உடலில் ஒரு உறுப்பு ஏதாவது சிறு வயதில் விபத்தினால் சேதமடைந்ததால் நமக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் அந்த உறுப்பு இல்லாமல் பிறக்குமா? சற்று யோசித்துப் பாருங்கள். நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நம் உடலும் அதன் உறுப்புகளும் நம் மரபணுவின் அமைப்பை சார்ந்து உருவாகின்றனல்லவா? பிறகு எப்படி அந்த குறைபாடு வரும்? அதனால்தான் இன்றைய ஆண்களுக்கு விலா எலும்புகளில் ஒன்றும் குறைவுபடவில்லை. அதற்காக உங்கள் மனைவியானவள் உங்களில் பாதியில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்கள் அனைவரும் பிறந்ததே ஏவாளின் மாம்சத்தில் இருந்துதானே. சரி, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த கேள்விக்கான பதில் என்னவென்று. இதில் சிலருக்கு சந்தேகம் வரலாம். மரபணு குறைபாட்டினால் தலைமுறை தோறும் சில வியாதிகளும் ஊனங்களும் வருவது எப்படி என்று. இதற்கான பதிலையும் அடுத்த செய்தியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.